இந்த ப்ரொஃபைல் லைட் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கிளிப் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிளிப் யூஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனை இருக்குங்க. என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது வந்து கிளிப் வந்தீங்கன்னா லூஸ் கான்டாக்ட் ஆகி எரிஞ்சு போக நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சால்ட்ரிங் அடிச்சு நீங்கள் பழவிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சால்ட்ரிங் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் வந்து அந்த கிளிப் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் வந்து அதே வந்து பெரிய செலவு வைக்கிறதே அந்த கிளிப்பு தான். அது யாருக்கும் தெரியதில்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் டைப் நம்ம அடிச்சிருக்கோம். இந்த சூரியனில் பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட்டும் ப்ளூவும் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி எரியாமல் இருக்குது. அதை இப்போ நம்ம வந்து கலத்தி வேற போட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக அதை வந்து வேலை பார்க்குற மாதிரி நம்ம வச்சிருக்கோன்னு பாருங்க. இதே மாதிரி யாருமே பண்ணதில்லை. எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா சால்ரி பண்ணி விட்டுருவாங்க. அந்த எண்டில் சால்ரி பண்ணனால பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி கணத்தில் பார்த்தீங்கன்னா எஞ்சில் வந்து உள்ளே போயிடும். அப்போ அந்த சால்ரிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த எண்டில் இருக்கும்போது அந்த சால்ரிங் இந்த ஒயரை கலத்தது வேணால் ஈஸியாக கலத்துக்கலாம். சால்ரிங் பண்ணால் டக்குன்னு கலந்து வந்துடும். ஆனால் ரெண்டாவது சால்ரிங் பண்ணது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு 3 கண்ணி நம்ம வந்து விட்டு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ண வச்சால மெயின்டைன் பார்க்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க நம்ம வந்து அதில் ஒரு 10 பல்பு எரியாதனால இப்போ அந்த செட்டோடி மாற்ற போகிறோம். எவ்வளோ ஈஸியாக மாற்றிடலாம்னு சொல்லிட்டு பாருங்க. பழசை வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர் லெங்த் வச்சிருக்கனால ஈஸியாக சால்ட்ரிங் பண்ணிடலாம். அதே இதுக்கு ஒயர் கட்டையாக இருந்துன்னு பார்த்துக்குவா அது எப்போ போதுன்னு ஆகிப்போம். அதே மாதிரி ஒரு வீடியோ சம்பவம் நடந்துச்சு. அது ஒரு வீடியோ இருக்கு, அது தனியாக போடுறேன் பாருங்க. அதே பார்த்தீங்கன்னா ஒரு படியில் ஒட்டி விட்டுட்டாங்க. அந்த படியில் ஒட்டிட்டு அதை சால்ட்ரிங் பண்ண பட்ட பாடு ரொம்பவே கஷ்டம். என்னன்னா அது ஒரு 2-3 mm மட்டும் தான் இருக்குது. அதாவது சால்ட்ரிங் பண்ண அந்த ஒயர் மட்டும்தான் வெளியே இருக்குது. அதுக்கு மேலே ஒயரே இல்லை. அது எப்படி நம்ம வந்து வெளியே எடுக்கிறது என்ன எது ஒன்றுமே புரியாமல் அந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு துண்டு ஒயரை சால்ட்ரிங் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒயரை நெட்டையாக்கி அப்படி தான் நம்ம வந்து அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணி கொடுத்தோம். அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு உள்ள ஒயரை வச்சு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம். வேலை யார் வந்தாலும் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் யாராவது மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் யாருமே மெயின்டெனன்ஸ் பண்ணதில்லை. பண்ணி கொடுக்கறதோடு முடிஞ்சு அவங்க போட்டுட்டு போயிடுறாங்களா, 2வது ஃபோன் அடிச்சா எடுக்கிறாங்களா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம மெயின்டெனன்ஸ் ஏதாவது போகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குது வேற. இதே மாதிரி நாளைக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்கணும்னு நினச்சி வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. அப்படி யாராவது இந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் லைட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எண்டில் நான் சால்ட்ரிங் பண்ண மாட்டேன், ஒரு கண்ணி 2 கண்ணி விட்டு தான் நானும் சால்ட்ரிங் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்படி பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் உறிஞ்சி வரது அந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக மெயின்டெனன்ஸ் பார்த்து கொடுத்தா டேமேஜ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து எண்டில் சால்ட்ரிங் பண்ண கண்டிப்பாக டேமேஜ் ஆக தான் செய்யும். நம்ம வச்சிருக்க ஒயர் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியுமான்னு டவுட் வரும். அதெல்லாம் வெளியே தெரியவே செய்யாது.